அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். பசு இந்தாங்க. ஓ வாங்க தம்பி வாங்க. வாங்க தம்பி. வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருங்க தம்பி. என்ன தம்பி, என்ன விஷயம்? வசு உள்ளதான் இருக்கா? வசு இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? சரி, ஓகே. வாங்க அர்ஜுன் சார், என்ன திடீர்னு? இல்ல, நீ கொஞ்சம் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். உன் ஆசைலாம் என்னன்னு கொஞ்சம் சொன்னா எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றிட்டு வைத்தியத்துக்கு போலாம். அப்பதான் உன் உடம்பு சரியாகும். என்னடி? ஐயோ, அர்ஜுன் சார் என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு. இதுக்காகவாச்சும் இந்த வியாதியை இழுக்கடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன வசு யோசிக்கிற? நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன் ஆசையை மட்டும் சொல்லு. சித்திரம் பேசுதடி. ஆஹா, என்ன வசு, பரவாயில்ல சொல்லு. எதா இருந்தாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன், சொல்லு. சித்திரம் பேசுதடி. அர்ஜுன் சார், எனக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசை. என்னது, இன்ஸ்பெக்டர் ஆகணுமா? வசு, மா ஏதாவது நடக்கிறதா பேசுமா. என்னடி இது ஆசை வசு? ஆமா அர்ஜுன் சார், நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நாள் இன்ஸ்பெக்டரா நான் வேலை பார்க்கணும். அது என்னோட நீண்ட நாள் ஆசை. என்னங்க இவ? அர்ஜுன் சார், ப்ளீஸ் அர்ஜுன் சார். ஓகே வசு. ஆந்திரால ஒரு சின்ன பையன் இப்படிதான் ஆசைப்பட்டான். அவனை ஒரு நாள் போலீஸ் கமிஷனர் ஆக்குனாங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுவேன் வசு. நீ வருத்தப்படாத. வரேனா? கடவுளே. ஆமா அவரு. ஏய், என்னடி இது? அர்ஜுன் சார், எனக்கு இந்த நோய் தீரவே தீராது. வசு. அர்ஜுன், போன காரியம் என்னாச்சு? அம்மா ஒரே நிமிஷமா. வசு, வசு. ஏய் இனியா, என்னடி உன் ஆள் வரும்போதே வசு வசுன்னு ஏலம் போட்டுட்டு வரான்? என்ன விஷயமா இருக்கும்? தெரியலையே பாட்டி. அர்ஜுன் கையில பேப்பர் பேக் எல்லாம் வச்சிருக்காரு. ஒருவேளை அவ ஃபாரின் போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரோ? நீ வேற. ஏய், எந்த நாட்டுக்கு அந்த வசுவை வைத்தியத்துக்கு அனுப்புனாலும் அவ புட்டுக்க போறது புட்டுக்கிறது தான். வா வசு. இது புடி. இந்தா, இதையும் புடி. ஆல் தி பெஸ்ட் வசு. உன் ஆசைப்படி ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டேன். இதுதான் ஆர்டர் காப்பி. என்ன? இந்த யூனிஃபார்ம் எடுத்துட்டு போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணோம். இன்னைக்கு நீ சாதாரண வசு இல்ல, இன்ஸ்பெக்டர் வசு. நல்லா இருக்கு. போ ரெடி வா போ. Thank you அர்ஜுன் சார். அர்ஜுன், அம்மா. வசுவோட ஆசைய நீ எப்படியோ நிறைவேத்திட்ட. ஆமாம்மா. பெரிய வைஜெயந்தி ஐபிஎஸ் இப்பவே போலீஸ் ஆகி என்கவுண்டர்ல ரவுடிங்களெல்லாம் போட்டுன்னு சுட்டு தள்ள போறான். தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கான் உன் புருஷன். ஆமா பாட்டி, எனக்கு அப்படியே கோவமா வருது. ஆனந்த், இதெல்லாம் ரொம்ப டூ மச் ஆனந்த். அவங்களே உடம்பு சரியில்லாதவங்க. இதுதான் எங்க போய் முடிய போதும். மீனாட்சி, அண்ணன் ஒரு விஷயம் பண்ணாருன்னா அது கரெக்டா தான் இருக்கும். மீனாட்சி, நீ பேசாம இரு. ஏ அர்ஜுன், வசுவுக்காக நீ என்னெல்லாமோ பண்ற போல இருக்கு. இதெல்லாம் சாதாரண வேலையே கிடையாதுப்பா. ஆமா அத்தை, அவ எனக்காக நிறைய பண்ணிருக்கா. அதனாலதான் அவளுடைய ஆசை நிறைவேற்றி வைக்கிறேன். 1000 தான் இருந்தாலும் வசு ஆபீஸ்ல டெப்டி மேனேஜர் தானே மாமா. இத பாரு நட்சத்திரா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது.
வசு ஆபீஸ்ல டெபுட்டி மேனேஜரா இருந்தாலும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி. அங்க பாருடி. பாத்தியாடி? சூப்பரா இருக்க வசு. தேங்க்யூ அர்ஜுன் சார். ரொம்ப அழகா இருக்காங்க நம்ம பொண்ணு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இந்த ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமாங்க. மேடம் என்ன விஷ் பண்ணுங்க மேடம். அதெல்லாம் வேண்டாம், முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். காட் bless you. அடியே வசு, போலீஸ் ஆகி ரொம்ப யோக்கியமான வேஷம் எல்லாம் போடாத. ஒரு வழியா வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி உன் அப்பா அடகு வச்ச வீட்டை மூட்டுறதுக்கான வழிய பாரு. பாட்டி இப்போ நான் உன் பேத்தி இல்ல, இன்ஸ்பெக்டர் வசுந்தரா. ஓ எஸ் சார். அர்ஜுன் சார் போலாமா? போலாம் மேடம். மேடம் வர மேடம். போயிட்டு வரேன். வரேன். போயிட்டு வா. இந்த நரம்பி எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸ போட்டு நம்ம பார்க்கணும்னு தலையெழுத்து இருக்கு பாரு. ச்சே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மேடம். ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் ஆயிருக்கீங்க. சட்ட ஒழுங்கு காப்பாத்துறதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்னோட டியூட்டியை ஒழுங்கா செஞ்சு சட்ட ஒழுங்க கட்டுப்பாடா வச்சுப்பேன். நல்ல பக்குவமான பதில் மேடம். இந்த ஸ்டேஷன் லிமிட்ல செயின் ஸ்நாச்சிங் நிறைய நடக்குது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதையும் சொல்லிடு. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு எதிரா நடக்கிற அத்தனை குற்றங்களுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே, நான் உங்களெல்லாம் அப்புறமா மீட் பண்றேன். வாங்க மேடம், உள்ள போலாம். இதான் மேடம் உங்க டேபிள். உங்க டியூட்டியை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ் போலாமா? என்ன இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்ன வசு? ஒன்றும் இல்லை சார், கம்ப்ளைண்ட்ஸ்ல எல்லாம் என்ன எழுதிருக்குன்னு செக் பண்றேன். கான்ஸ்டபிள். சொல்லுங்க மேடம். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? மேடம், ரோடை கிராஸ் பண்ணி விட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஒரு வயசானவங்க காதுல இருந்த தோட்ட அறுத்துட்டா மேடம். வசு 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 ஏண்டா, வயசானவங்க எல்லாம் குழந்தை மாதிரி
அவங்களோட தோடைய அறுத்த ஐயோ ஐயோ மேடம் இல்ல மேடம் தோட்டியா வசு தைரியம் உனக்கு. மேடம் போட மாட்டேன் மேடம் கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. இப்படியா பண்ணுவாங்க? அறிவு இல்ல? எழுந்துடா, எழுந்துரு. போ. போடா. உள்ள போ. மேடம் வேணாம் மேடம் மேடம் இனிமேல் பண்ண மாட்டேன் மேடம். இவங்க என்ன பண்ணாங்க? மேடம், ஒரு அம்மா வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு இருந்தப்போ இவங்க 2 பேரும் பைக்ல வந்து அவங்க கழுத்துல இருந்த செயின் அறுத்துட்டாங்க மேடம். செயினை அறுக்குறீங்க? ஐயோ அர்ரே எவ்வளவு தைரியம்டா உனக்கு? ஐயோ செயின் அறுக்குறது நல்லா இருக்கா? வசு 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 பேசாம இரு வசு. இதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ எதுக்கு வசு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சார், நீங்க சும்மா இருங்க அர்ஜுன் சார். அடிக்கிற அடியில நெஞ்சில இருக்கிற மஞ்சா சர்லாம் வெளியே வரணும். என்னமா அடிக்கிறாங்க பாரு. ஆமா போலீஸ்னா இப்படிலேயே இருக்கணும். என்ன கட்சி பாரியா? இவங்க மட்டும் சர்வீஸ்க்கு வந்தாங்கன்னா ரவுடிசம் ஒண்ணு இல்லாம ஒழிஞ்சிரும். நீ சொல்றது கரெக்டியா? வசு ஏன் வசு இது மாதிரிலாம் பண்ற? கொஞ்ச நேரம் கம்னர் வசு. சும்மா இருங்க அர்ஜுன் சார். போலீஸ் ட்ரெஸ் போட்டா மட்டும் போதுமா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். அப்பதான் நம்மள போலீஸ நம்புவாங்க. மிஸ் வசுந்தரா? எஸ், நான் தான். சொல்லுங்க. வாங்க சார். ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர் ரிப்போர்ட் இது. உங்களுக்கு பிரெயின் டியூமர்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டே ஏமாத்திருக்கீங்க. அதனால சீட்டிங் கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம். கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். என்னங்க ஆரியா இவங்க இப்படி ஏமாத்திருக்காங்க? கூட்டிட்டு வாங்க. ஆமா அர்ஜுன் சார். வசு மச்சான் ஃப்ராட் வேலை பண்ணிடுறடா. ஆமாண்டா. ஐயோ வசு எப்படி இழுத்துட்டு போறாங்க? ஒன்னு டிபார்ட்மெண்ட்டையே போய் சொல்லி ஏமாத்திருக்கு. ஆமா ஐயோ, கனவா? இருந்தாலும் இதுல உண்மை இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. நம்ம போய் தானே சொல்லியிருக்கோம். ஒரு நாள் போலீஸ் ஆனா ஏமாத்தணும்னு தெரிஞ்சு மாட்டிப்பேனா? போச்சு. ஐயோ, ஏகப்பட்ட சிக்கலாயிடுமே. தேவையில்லாம இன்ஸ்பெக்டர் அது இதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். தேவையில்லாம எதோ கேட்டு இப்போ நானே மாட்டிக்கிட்டேன். ஐயோ, இப்ப என்ன பண்ணுவேன்? மாட்டிக்கிட்டேனே. ஹலோ சார். ஹலோ மிஸ்டர். வாங்க 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 வாங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே சார். வாங்க உள்ள போலாம். மா, நான் சொன்னேன்லம்மா, மிஸ்டர் பிரபுமணி. வணக்கம் மேடம். வாங்க பிரபுமணி. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உட்காருங்க. உட்காருங்க. ஐயோ, என்ன வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குது? எதுக்கு வந்திருக்காரு? ஒருவேளை இந்த இனியாவை புடிச்சிட்டு போறதுக்கு வந்திருப்பாரோ? ஐயோ, மாட்டினா அவ்வளவுதான். அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளி அப்படியே மூஞ்சிலேயே குத்தணும். இவ கெட்ட கேட்டுக்கு ஜேகேஆர் குடும்பத்து மருமகளா. விளக்கு மாத்து கட்டைக்கு பட்டு குஞ்ச வேற. எங்க இருக்கா இந்த கழுத? இனியா, ஏ இனியா, அடி 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 அடி.
அடி பாவி, இவளே games ஆ விளையாடிட்டு இருக்க. என்ன நடக்குதுன்னு தெரியாம சின்ன புள்ள மாதிரி கேம் விளையாடுற. எந்திரி, 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 எந்திரி. இப்ப எதுக்கு பாட்டி அடிக்கிற? அடியே, குடியே முழுகி போச்சுடி, குடியே முழுகி போச்சு. நீ உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு இருக்கியா? என்ன பாட்டி சொல்ற? அடியே, உன்னை போலீஸ் தேடுதுன்னு சொன்னல? ஆமா. அந்த போலீஸ் இங்க வந்திருக்கு. என்ன பாட்டி சொல்ற? என்ன பயமுறுத்தாத. ஏய், கூறு கெட்டவளே, நீ வேணா போய் பாருடி. 6 அடி உசரத்துல பெரப்பா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒருத்தன் வந்திருக்கான். ஐயோ, உன் கையில மட்டும் விலங்க மாட்டினா பரவாயில்லையே, என் கையிலயும் விலங்க மாட்டி அழிச்சுட்டு போனா நான் என்னடி பண்ணுவேன்? அதுவும் ஜெயில டெய்லி 50 கிராம் சிக்கன் தான் போடுவாங்களா? அது இந்த வயிற்றுக்கு பத்துமா? உண்மைதான் சொல்றியா? உங்க பிராண சத்தியமா சொல்ல, போய் பாரு வேணா. ஐயோ பாட்டி, போலீஸ் பாட்டி. இப்ப என்ன பாட்டி பண்றது? மாட்னா கலிதாண்டி. அப்படியே பின்கட்டு வழியா ஓடி போயிடுறீ. சரி பாட்டி, நீங்க இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லு, நான் போறேன். போ 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 போ, ஜாக்கிரதை. இன்னைக்கு ஆட்டோ ஸ்டேஷன் போவீங்களா? இன்னும் போகல அர்ஜுன். இனியா? விட்டுட்டா. இனியா? பாத்தியாடி, நான் சொன்னேன்ல, கரெக்டா கூப்பிட்டா பரவ. உன் மாமியார் கறி உனக்கு நல்ல மங்களம் பாடுறாடி. இனியா, இங்க வாயே. வரேன். போ 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 போ. எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க அத்தை. இனியா, பிரபு மணிக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடு. சரிங்க அத்தை, போறேன். அர்ஜுன், நீங்க சொன்ன வசுந்தரா இப்ப எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க. நான் வேணா கூப்பிட சொல்லவா? பார்க்கலாம், கூப்பிடுங்க. ஓகே. துளசி, கொஞ்சம் வசுவை இங்க வந்துட்டு போக சொல்லுங்களேன். சரிங்கம்மா, இத கூப்பிடுறேன். அர்ஜுன், ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ல நாங்க கேட்டதை செஞ்சு தர்றதுக்கு போலீஸ் ரூல்ஸ்ல சில விதிவிலக்குகள் இருக்கு அர்ஜுன். ஓகே. அதுக்கு நம்மோட சூழ்நிலைகள்லாம் பொருந்தி வரும். ஓகே, தட்ஸ் ஆல். வசு, வசு, உன்னை பாக்குறதுக்கு போலீஸ் வந்திருக்குடி. போலீஸா? எதுக்குமா வந்திருக்காங்க? எனக்கு தெரியலடி. அர்ஜுன் தம்பி வர சொல்லிருப்பார் போல. மேடம் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதான் நான் உன்னை கூட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, கனவுல நடந்தது பழிச்சிரும் போலே. ஆமாமாமா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. எப்படியாவது சமாளியம்மா, ப்ளீஸ்மா. சரி. ஒரு நாள் இன்ஸ்பெக்டர்ங்கிற கான்செப்ட் ஏற்கனவே 2 தடவை நடந்திருக்கு. ஆனா இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. கமிஷனர் கிட்ட, டிஜிபி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். எப்படியும் 2-3 மாசம் ஆயிடும். ஓகே. காஃபி. குடிங்க சார். நான் சொல்ல மறந்துட்டேன். இவங்க என்னுடைய ஃபியான்சே. இவங்கள பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்றப்ப பார்த்த மாதிரி இருக்கு. வேற எங்க பாத்திருக்க போற? ஜெயில தான் இவளை பாத்திருப்ப. இவ உலகமகா திருடியாச்சே. சில பேரோட ஃபேஸும் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும். அந்த மாதிரி தான் இனியாவோட ஃபேஸும். நீங்க சொல்றதும் கரெக்ட் அர்ஜுன். ப்ளீஸ் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். பிரபு சார், யாரையாச்சும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி 1 வாரத்துக்குள்ள பர்மிஷன் வாங்க முடியுமா? 1 வாரத்துல சாத்தியமான்னு எனக்கு தெரியல. போலீஸ் கமிட்டியில ப்ரொபோசல் வச்சு அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். பார்க்கலாம். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஓகே. தம்பி. ஆண்டி. வசுக்கு ரொம்ப டயர்டா இருக்கான், படுத்துக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல பரவாயில்லம்மா, அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். ஓகே அர்ஜுன், நான் கிளம்புறேன். ஓகே சார். மேடம், நான் கிளம்புறேன் மேடம். சரிங்க பிரபுமணி, நல்ல பதில கூடிய சீக்கிரமே சொல்லுங்க.
நானும் உங்க பதில ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் ஒரு நல்ல பதிலா சொல்றேன். ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ. மேடம் போயிட்டு வரேன் மேடம். பாட்டி வசு அதானே பார்க்க வந்திருக்காரு, என்னையும் பயமுறுத்துனேன். எனக்கு என்ன தெரியும்டி, போலீஸ் வந்திருக்கு உன்னை அலர்ட் பண்ணேன்டி. விளையாட்டா இருந்துடக்கூடாது இல்ல. சில நேரத்துல என் ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆயிடுது, என்ன பண்றது? உன் ஜட்ஜ்மெண்ட்டும் நீ உயிரை பொடிச்சு தெரியுமா? இங்க மட்டும் என்ன வாழுது, அதேதான். என்ன அர்ஜுன் இது? நாம ஒண்ணு நினைச்சா எல்லாம் வேற மாதிரியா நடக்குது. நமக்காக, இந்த வீட்டுக்காக வசு எவ்வளவோ பண்ணிருக்கா. இப்ப கூட வீட்ல வச்சு காணாம போன உன்னோட ஹாட் ஃப்ரெண்டோடைய பாக்ஸ கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கா. ஆனா அவளோட இன்ஸ்பெக்டர் ஆசையை நிறைவேற்றுறதுல நிறைய சிக்கல் வருதேப்பா. கவர்மெண்ட் விவகாரங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது பாசிபிள் தாமா. அசிஸ்டன்ட் கமிஷனர் 2-3 மாசம் ஆகுங்கிறாரேப்பா. அது வரைக்கும் ஆமாமா, அதான் எனக்கும் கொஞ்சம் வரியாவே இருக்கு. நாம வேணும்னா கலெக்டர் கிட்ட இல்லனா யாராவது மினிஸ்டர் கிட்ட பேசி பார்க்கலாமா? சரிம்மா, நானும் அதான் யோசிச்சேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் கால் பண்றாரு. மிஸ்டர் அர்ஜுன் சார், குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். நான் டிசி கிட்ட டாக்டர் வசுந்தராவுக்கு கொடுத்த கெடு பத்தி பேசியிருக்கேன். அவரு கமிஷனர் கிட்ட பேசினாரு. வசுந்தரா ஆசைப்படுற மாதிரி இந்த விஷயத்தை அபிஷியலா பண்றதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதனால தான் லேட் ஆகுது. பட் அன்அபிஷியலா வேணா உடனே பண்ணிக்கலாம்.